ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பல் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 புதுவை வளர்த்த தமிழ் அப்படிங்கிற ஒரு கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா, ஆமாம் அவர்தான். 100 சொல்வதெழுதல், 17 தமிழ் பாடநூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இவரும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற லெலின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளித்தமிழ் இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. யாழ்னி கேட்டால உடற்கொடை இந்தாரே அவராமாமா அப்படின்னு யாழ்னி கேட்டால அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் அவர்தான். 100 சொல்வதெழுதல், 17 தமிழ் பாடநூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அவர். இவரும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற லெலின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளித்தமிழ் இதழ் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யாழ்னி, அப்பா கேட்கவே மகிழ்வாக இருக்கிறது. யாழ்னி சொல்கிறா, அப்பா கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பூங்குழலி, மாமா, அண்மையில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனும் புதுவையில் தோன்றியவர் என்று கேள்விப்பட்டேன், உண்மையா? பூங்குழலி கேட்குறா, மாமா, அண்மையில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனும் புதுவையில் தோன்றினவர் அப்படின்னு கேள்விப்பட்டனே, உண்மையா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. அப்பா, ஆமாம், இவரும் புதுவைக்காரர் தான். இவர் தம் எழுத்தால் தாய் நாட்டை போற்ற செய்தவர். உலகம் போற்றும் உயர்ந்த எழுத்தாளர். எண்ணற்ற சிறுகதைகள், நாவல்கள், வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். இவரது வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இவரது உடல் புதுவை அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது என்பது தமிழுக்கு கிடைத்த சிறப்பாகும். அப்பா, ஆமாம், இவரும் புதுவைக்காரர் தான். அவருடைய எழுத்தால தாய் நாட்டை போற்ற செஞ்சவர். உலகம் போற்றும் உயர்ந்த எழுத்தாளர். எண்ணற்ற சிறுகதைகள், நாவல்கள், வரலாற்று நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இவருடைய உடல் புதுவை அரசு மரியாதையோட தகனம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தமிழுக்கு கிடைத்த ரொம்ப சிறப்பு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யாழ்னி, அப்பப்பா, புதுவை படைப்பாளிகள் பலர் தமிழுக்கு வளம் சேர்த்துள்ளனரே. இவர்கள் தமிழால் இமயம் போல் உயர்ந்து நிற்பவர்கள். யாழ்னி சொல்கிறா, அப்பப்பா, புதுவை படைப்பாளிகள் பலர் தமிழுக்கு வளம் சேர்த்துருக்காங்களே, இவங்கெல்லாம் தமிழால் இமயம் போல உயர்ந்து நிற்பாங்க அப்படின்னு யாழ்னி சொல்கிறா. பூங்குழலி, ஆமாம் யாழினி, முத்தமிழ் போற்றும் நம் முன்னோர்களை வணங்குவதோடு அவர்களின் நூல்களையும் நாம் தேடி தேடி படிப்போம். பூங்குழலி சொல்கிறா, ஆமாம் யாழினி, முத்தமிழ் போற்றும் நம்மளுடைய முன்னோர்களை வணங்குறதோடு அவர்களுடைய நூல்களையும் நம்ம தேடி தேடி படிப்போம் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. அப்பா, உங்கள் எண்ணம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்களின் ஆர்வம் எப்போதும் நல்ல வழிகாட்டியாக அமையும். மேலும் புதுவையில் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி வேறொரு நாளில் பேசுவோம். அதுக்கப்பா சொல்கிறாங்க, உங்களோட எண்ணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்களுடைய ஆர்வம் எப்போதுமே நல்ல வழிகாட்டியாகவே அமையும். மேலும் புதுவையில் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பற்றி வேறொரு நாளில் பேசுவோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.